இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones attached at its two ends. ஓகேங்களா, ஒரு சிலிண்டரில் ரெண்டு சைடும் ரெண்டு கோனும், ரெண்டு சைடுமே ஒரு சைடுக்கு ஒரு கோன் மீன்க்கு ரெண்டு சைடுமே ரெண்டு கோனை அட்டாச் பண்ணியிருக்காங்க. த டயாமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க, டயாமீட்டர்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்கா, ரேடியஸ் கிடையாது. அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இஃப் ஈச் கோன் ஹேஸ் ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல் தட் நாதன் மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, ஸோ நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க நாதன் ரெடி பண்ண சொன்ன அந்த மாடலை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருவோம். ஓகேங்களா, ஸோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டரோட ரெண்டு சைடும் மேலே ஒரு கோன் வைக்கிறேன், அதே மாதிரி கீழே ஒரு கோன், ரெண்டு சைடுமே கோன் வச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ வச்சது போக இது சிலிண்டர் அப்படின்றதுனால நான் அந்த ஷேப் வச்சிடுறேன். ஸோ கோனும் அதே மாதிரி சிலிண்டருக்கு மேலே கோனும், சிலிண்டருக்கு கீழேயும் ஒரு கோன் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோனோட ஹைட்டு மொதல் வந்து இந்த மாடலோட ஹைட்டு மொத்தமாக சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படின்றான். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் டயாமீட்டர் அப்படின்னாலே டி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப ரேடியஸ் வந்து என்னது, டயாமீட்டரில் பாதி. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து என்ன எழுதலாம், 3/2 அப்படின்றது தான் ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது, இதில் இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு, 3/2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது ஹைட் ஆஃப் த அண்ட் இட்ஸ் லென்த்து தான் 12 சென்டிமீட்டர். எங்கே, இங்கே இருந்து மாடலோட டாப் டு பாட்டம் வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 12 சென்டிமீட்டர். அடுத்தது ஈச் கோன் ஹேஸ் ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த கோனோட ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ரேடியஸு 3/2 சென்டிமீட்டர், ஹைட்டு 2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோனுக்கு இந்த சைடு 2 சென்டிமீட்டர், அதே தான் இங்கேயும் இருக்கும் 2 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஸோ அப்போ இங்கே 2 போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எடுக்கலாம். ஸோ இங்கே 12, இங்கே வந்து 2 போச்சுன்னா 12 - 2 ஒரு 8 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை தான் அடுத்து எழுத போகிறோம். சிலிண்டருக்கு கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட் எழுதலாமா. ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 3/2 சென்டிமீட்டர். அதே இது ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது கோனுக்கு எடுத்துக்குவோம். கோனோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே 3/2 சென்டிமீட்டர். கட் பண்ணால் 1.5 வரும், தாராளமாக கட் பண்ணலாம். அடுத்து நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு 3/2ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது கோனோட ஹைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 2 சென்டிமீட்டர். ஸோ ஜஸ்ட் 2 தான் போட போகிறேன், ஏன்னா ஒரு கோனை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து ஆன்சர் பண்ணும்போது 2 × கோன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ கேட்டிருக்கிறது இந்த என்டையர் ஆப்ஜெக்டோட வால்யூம். ஓகேங்களா, ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த மாடல் ஈக்குவல் டு என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் இந்த கோனோட வால்யூம். ஓகேங்களா, கோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டு கோன் இருக்கிறதுனால 2 × வால்யூம் ஆஃப் கோன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா πr² ப்ளஸ் 2 × வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றப்ப 1/3 πr². ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr² காமன். ஏன்னா ரேடியஸ் வந்து ரெண்டுக்குமே எல்லாத்துக்கும் கோனுக்கும் சரி சிலிண்டருக்கும் சரி ரேடியஸ் காமன் தான். ஸோ அப்போ πr² எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, h ப்ளஸ் 2/3. இங்கேயுமே ஹச் இருக்குது. ஓகேங்களா, πr² வெளியே போயிடுச்சுன்னா 2/3 × h. இந்த ஹச் வேறு, அந்த ஹச் வேறு. ஓகேங்களா,
ஸோ இதை H1ன்னு வச்சுக்குவோம் சிலிண்டருக்கு. கோனுக்கு H2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சிலிண்டர் H1, கோன் வந்து H2. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பையோட வேல்யூ என்னது 22/7. ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 3/2. அப்படியே போடுங்க. ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 3/2 இன்ட்டு 3/2. H1க்கு எவ்வளோ இருக்குது? 0.8 சென்டிமீட்டர் இருக்குங்களா? 12ல் இருந்து இதை கண்டுபிடிச்சது 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 8 ப்ளஸ் 2/3 H2ன்றது என்னது 2 தான். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 22/7 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா 2 2s are 4ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குதா அர்த்தம். ஸோ அப்போ மேலே கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 8s are 24. ஸோ அப்போ கீழேயும் 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கே செய்கிறேன். அங்கே இடம் பத்தாதனால சைடில் செய்கிறேன். ஸோ என்ன இருக்குது? 22/7 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 24 + 4 28/3. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3யை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 3யும் கேன்சல் பண்ணுங்கள். 7ஐ கட் பண்ணிங்கன்னா 4 7s are 28. இந்த 2 ப்ளஸ் இந்த 4 கட் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 66 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் த மாடல் அப்படின்றதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த கிளாஸ் கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள்